செகண்ட் பிரெக்னன்சி. இந்த டாபிக் பத்தி நெறைய பேர் ரிலேட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். முக்கியமா ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒரு 3 வயசு ஆகும்போதே, வீட்ல இருக்க பெரியவங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இன்னொரு பேபி எப்பன்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு தம்பி இல்ல தங்கச்சி இருந்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கேள்வி கேட்கும்போது, அந்த பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்களான்னு யோசிக்கிறவங்க ரொம்பவே கம்மி. ஈஸியா நெக்ஸ்ட் பேபி எப்பன்னு கேட்டுட்டு போயிடுவோம். ஆனா அந்த டிசிஷனோட வெயிட் அந்த பேரண்ட்ஸ் தானே சுமக்கணும். பிரெக்னன்சி, டெலிவரி, போஸ்ட்பார்ட்டம் வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு சில மாசம் தான். ஆனா, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஜர்னி. உண்மைய சொல்லணும்னா, எனக்கு மறுபடியும் அந்த ஜர்னிக்குள்ள போக தைரியமே இல்ல. பயம் தான் இருந்துச்சு. ஆனா, சில நேரம் என் பொண்ணு வந்து, "போர் அடிக்குதும்மா, யாருமே இல்ல விளையாடன்னு" சொல்லும்போது, பேசாம அவளுக்கு ஒரு சிப்லிங் இருந்தா நல்லா இருக்கும்லன்னு தோணும். பட் நானும் இதுக்கு மென்டலி ரெடியான்னு ஒரு கேள்வியும் மனசுக்குள்ள வரும். இந்த 2 ஃபீலிங்ஸ்குள்ள தான் ரொம்ப நாள் இருந்தேன். ஆனா, லைஃப் எப்பவுமே நம்ம பிளான் பண்ற மாதிரி நடக்காதுல்ல. அன்எக்ஸ்பெக்டடா இப்ப நான் செகண்ட் பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு. ஆனா, அத விட இந்த குட்டி பேபிய மீட் பண்ண எக்ஸைட்மென்ட் தான் இப்ப அதிகமா இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா சொல்லணும்னு தோணுது. செகண்ட் பேபிங்கிறது யாருக்காகவும், யாரோட ப்ரெஷருக்காகவும் எடுக்க வேண்டிய டிசிஷன் இல்ல. நம்ம மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி ரெடின்னு நமக்கு தோன்ற நேரத்துல தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா, அந்த ஜர்னிய கடக்க போறது நாம தான். அதனால யாரோட டைம்லைனையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க மனசு ஓகேன்னு சொல்லும்போது தான் இந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.